தமிழ் குர்ஆன். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் இறைவனே, எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியினரிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை, முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கின்றாய். குறிப்பு: இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது என்பதன் அர்த்தம், வீடு என்று மக்கா நகரில் உள்ள காபா ஆலயத்தை இறைவன் கூறுகிறார். காபா ஆலயத்தின் அடித்தளத்திற்கு மேல் கட்டிடத்தின் உயரத்தை அதிகப்படுத்துதல். இப்ராஹிம் நபி இறைவனிடம் செய்த பிரார்த்தனையை இறைவன் இந்த வசனங்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். காபா ஆலயம் இப்ராஹிம் நபி மற்றும் அவருடைய மகன் இஸ்மாயில் நபி அவர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்பது அறிந்ததே. இப்ராஹிம் நபி அவர்களை பைபிளில் அப்ரஹாம் என்ற பெயரிலும், இஸ்மாயில் நபி அவர்களை பைபிளில் இஸ்மேல் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் அறிந்ததே.